தமிழ்நாட்டினுடைய மரம், தமிழர்களுடைய மரம் என்றால் பனைமரம் தான். பனைமரத்தினுடைய அடிப்பகுதி கொஞ்சம் இப்படி படுத்து போயிருக்கும், மனசு மேல கொஞ்சம் அப்படி அகலமா இருக்கும். இது அத்தனையுமே வேர்கள். இந்த மரத்தினுடைய வேர்களும் இப்படி பக்கவாட்டில் பரவுவது போல பனைமரத்து வேர் போகாது, இப்படியே தான் கிளப்பும். ஆயிரக்கணக்கான வேர்கள் இப்படியே பனைமரத்தின் அளவை விட அதிகமான அளவு வேர் போகுது. மழை நேரத்துல இப்ப மழை பெய்யும் பொழுது இந்த தண்ணி இதுல வந்து சேரும். இந்த வேர் என்ன செய்யும்னா இதுல தேங்குற தண்ணி அவ்வளவு இழுத்து அப்படியே கிளம்பணும். வேற எந்த மரமும் அது செய்யாது. 3 அடுக்குகளை கொண்டது பனைமரத்து வேர். இதுல என்ன செய்யும்னா பனைமரத்தினுடைய வேர்னு சொல்றோம் இல்லையா, பனைமரத்துக்கு அது நடுவில் இருக்கிற வேர் தான் இது. இதற்கு இடையில வந்து இந்த இடம் ஒரு பஞ்சு போன்ற பகுதி. 3வது மேல இருக்க பனைமரத்து வேர் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு உரை போல இருக்கும். அதுல புள்ளி புள்ளியா ஓட்டைகள், துவாரங்கள் இருக்கும் பனைமரத்தை. இந்த தண்ணிகளை விழுந்த உடனே இந்த வேறு துவாரங்கள்ல ஓட்டைகள் இருக்கிற இடத்துல தண்ணி அப்படி உள்ள போகும்போது இந்த பஞ்சு போன்ற பகுதி தண்ணி இழுக்கும். இழுத்த உடனே வேர் பக்கவாட்டில் பரவாமல் நீளமா இருக்கிறதுனால, செங்குத்தாக இருக்கிறதுனால என்ன செய்யும்னா உள்ள போல தண்ணி அப்படியே கீழே போயிடும். அப்போ பனைமரத்தை கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா முழுவதும் தண்ணியா இருக்கும். கோடையால வந்த பிறகு வெயில் காலத்துல தண்ணி கிடைக்காது. இந்த தண்ணியை உறிஞ்சி அப்படியே மரத்துக்கு கொண்டாங்க. அப்போ பனைமரங்கள் அதிகமாக இருந்தால் நிலத்தடி தண்ணீர் நமக்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட சிறப்பானது பனைமரம். அதனாலதான் பனைமரத்தை நாம தண்ணீர் விட வேண்டாம், பராமரித்து பாதுகாக்க வேண்டாம். மழையே பெய்யலனா கூட, ஒரு 10 ஆண்டு காலம் மழை பெய்யவில்லை என்று சொன்னால் கூட பனைமரம் உயிர் வாழும்.